ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாவலு சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் அறிவித்த ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு அறநிலையத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்ஹெச்ஆர்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுக்கு கீழே தான் இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் என்டோஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எந்த மாவட்டமெல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தமிழக மக்கள் எந்த மாவட்டத்தினராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்ஸ் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை வாய்ப்புக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டெம்பரவரி கான்ட்ராக்ட்னால கிடையவே கிடையாது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 62,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ நோ எக்ஸாம், நோ ஃபீஸ். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 17 ஜனவரி 2024. முழுசாக ஒரு மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாவலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இது மாதிரி விண்ணப்ப படிவம் தான் அவங்க அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போனால் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ என்னங்கிறத ஒட்டிக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்னங்கிறத எழுதுங்க. இந்த கேப்பில் உங்களுடைய அட்ரஸ் என்னங்கிறத எழுதிக்கோங்க. ஃபுல் அட்ரஸ் எழுதிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா, டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிக்கலாம். எந்த மாவட்டத்தினாக இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்க, 8th மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிறந்த தேதி மற்றும் வயது இரண்டையுமே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிறந்த தேதி, இந்த இடத்துல வயது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுடைய இனம், இது முழுக்க அறநிலைத்துறை, அதாவது கோயில் சார்ந்த பணின்னு கேட்டு இந்து கேட்டகரிஸ் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது உங்களுடைய சாதி என்னன்னு கேட்டிருக்காங்க. SC, SCA, MBC, DNC, BC, OC எந்த கேட்டகரியோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அதாவது பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவத்தினர், கலப்பு திருமணம் செஞ்சவங்க, உடல் ஊனமுற்றோர், இவங்க யாராவது அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குன்னா இந்த இடத்துல அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ரூஃபை வச்சு அனுப்பிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதர தகுதியில், அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒர்க் ஷாப் ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொலைபேசி, ஓகேங்களா, உங்களுடைய மொபைல் நம்பரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல் நம்பர்னால் கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு கால் போலினா இன்னொருக்காவது போகும். ஸோ அந்த ரீசனுக்காக இந்த இடத்துல 3 விதமான பதவியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல இடம் மற்றும் நாள், டேட் மற்றும் பிளேஸ், உங்கள் ஊர் பேர் என்ன, அதே மாதிரி நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையொப்பம் மறக்காமல் கையெழுத்தை போட்டு தான் அனுப்பணும். போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க சிம்பிளாக ரிஜெக்ட்னு தூக்கி வச்சுருவாங்க. அப்ளை பண்ணி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் அப்போ மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவலையும் பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான பதவிகள், அதாவது ஓட்டுநர், அதுக்கடுத்து அலுவலக உதவியாளர், இரவு காவலர்னு ஒரு 3 விதமான பதவிகள், டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் 3 விதமான பதவிகள். டிரைவருக்கு 19,500லேருந்து 62,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் இது இரண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஓட்டுநருக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே லைட் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ். நான் இப்போ வீட்டுக்கு கார் இருக்குது, அதை ஓட்டுறதுக்காக எடுத்தேன்னா அதே போதும், ஹெவி எல்லாம் இங்கே கேட்கவே இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித் பேட்ச்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பேட்ச் போட்டிருக்கணும் இந்த வயதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று உடல் தகுதி நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன். அதுக்கடுத்தது அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு மினிமம் 8வது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், அப்ளை பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்தது இரவு காவலர். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா நன்றாக படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். எதுலைன்னா தமிழில். கூடவே பார்த்திங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அதாவது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ தான் உங்களுக்கு கேட்ட குவாலிஃபிகேஷன்ஸ். 8th தான் அவங்க கேட்டிருக்காங்க மினிமம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன சுழற்சி முறையில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ/எஸ்டினா 18 முதல் 37 வயதினர் விண்ணப்பிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரினா 18 முதல் 32, பிசி எம்பிசி டிஎன்சி இப்படின்னா 18 முதல் 34 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது ஏஜ் லிமிட். ஓகே, இங்கே இன சுழற்சிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டுநர் வேலைவாய்ப்புக்கு இந்த இடத்துல மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓட்டுநர் வேலைவாய்ப்புக்கு பொது போட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரி பீப்புள்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும்? ஓசி கேட்டகரி மட்டும்தானா? நீங்கள் ஓசி கேட்டகரியும் அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி டிஎன்சி இது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் உங்களோட வயது என்னவாக இருக்குன்னா 18 முதல் 32க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது போட்டி இருக்குது. ஆதி திராவிடர் அப்ளை பண்ணலாம். ஆதரவற்ற விதவைக்கு முன்னுரிமை பெற்றவர். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினர், அதாவது எம்என்சி டிஎன்சி எம்பிசி டிஎன்சி அவங்க அப்ளை பண்ணலாம். இன்னொன்று ஆதரவற்ற விதவை அருந்ததியரில் அப்ளை பண்ணலாம். இன்னொன்று பொது போட்டி முன்னுரிமை. ஓகேங்களா? இதில் எம்பிசி டிஎன்சி கேட்டகரி இவங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட்டே போதும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு இந்த இதே போதுமா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. பிசி கேட்டகரிக்கு அவங்க ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 18 முதல் 32க்குள்ளே இருக்கவங்க பொது பிரிவினரில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி கேட்டகரியை அப்ளை பண்ணலாம். பட் ஏஜ் லிமிட் 18 முதல் 32 தான் இருக்கணும். பிசி கேட்டகரினா மட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் இரவு காவலருக்கு பார்த்தீங்கன்னா பொது போட்டி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 18 முதல் 32 நீங்கள் எந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஓபிசி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 18லேருந்து 32க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு லாஸ்ட் டேட் 17/1/2024 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறத மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அலுவலக உதவியாளர்னா அலுவலக உதவியாளர் பணியிடம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். மென்ஷன் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி அந்த இதில் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 8th பாஸ் பண்ணதுக்கான ப்ரூஃபு, டிரைவருக்கு மட்டும் ஓட்டரில் உரிமம் அது வைக்கணும். பள்ளி மாற்றுச்சான்று டிசி எல்லாருமே வைக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு பதிவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வைங்க. குடும்ப அட்டை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன சுழற்சி முறை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வச்சு ஆகணும் இந்த வேலை வாய்ப்புக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டுனா ஒரு எம்டி போஸ்டல் கவரில் உங்களுடைய அட்ரஸை எதுக்கு அப்படின்னா கால் லெட்டர் அனுப்புறதுக்காக அது நீங்களே தான் வச்சு அனுப்பணும். இது எல்லாத்தையுமே மொத்தமாக பேக் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். என்ன முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை 35/1A மேலரதா வீதி தூத்துக்குடி 628002 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலியமாவோ நேரிலையோ கொரியர் மூலியமாக எப்படி வேணாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதாக அவங்க சொல்லலை. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் தான் அப்ளை பண்ண எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக யாராக இருந்தாலும் சரி டிஎன் கேண்டிடேட்ஸ் நீங்கள் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.